நிதி அமைச்சு வழங்கிய ஒதுக்கீட்டை விட பிரசாரணா மலேசியா பெர்ஹாட் மானிய கோரிக்கைகள் அதிகமாக இருந்தாலும் பொது போக்குவரத்து பயன்பாட்டை ஊக்குவிக்க மை50 மாதாந்திர பாஸ் முயற்சியை அரசாங்கம் தொடரும். போக்குவரத்து அமைச்சிற்கான 200 மில்லியன் ரிங்கெட் ஒதுக்கீடு மானியத்தின் ஒரு பகுதியை மட்டுமே உள்ளடக்கியது. இது மை50 பாஸ் பயனருக்கு மாதத்திற்கு 100 ரிங்கெட் அல்லது ஆண்டுதோறும் 1200 ரிங்கெட் ஆகும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். பிரசாரணவின் கோரிக்கைகள் உண்மையில் 200 மில்லியன் ரிங்கெட் ஒதுக்கீட்டை விட அதிகமாக இருப்பதால் சில இழப்புகளை ஏற்க வேண்டியுள்ளது. 200 மில்லியன் ரிங்கிட் கூட மை50 பாஸ் திட்டத்தின் செலவை முழுமையாக ஈடுகட்ட போதுமானதாக இல்லை. இருந்தபோதிலும் மை50 பாஸ் முயற்சியை பராமரிப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். கடந்த ஆண்டு பட்ஜெட் கட்டுப்பாடுகள் இருந்தபோதிலும் ஆண்டு இறுதி வரை திட்டத்தை தொடர்ந்தோம் என ஆந்தனி லாக் விவரித்தார்.